வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எங்கே இருந்தாலுமே இந்த ஜாப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்குக்கு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்தாலே போதும். ஃபார்ம் ஃபில்லிங், நம்பர் ரைட்டிங், அடுத்த நாவல் ரைட்டிங் இது எல்லாமே ரைட் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட வந்து நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகிற 50 மெம்பர்ஸ்க்கு வந்து உங்க சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதில் ஒர்க்கில் ஜாயின் பண்ணீங்கன்னா மந்த்லி 5,000 to 20,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வந்து ரொம்ப ட்ரஸ்டபிளான ஜாப் தான். கமெண்ட் செக்ஷன்லேயே நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்கள் நம்பரை, நீங்கள் போய் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, அக்காவை வந்து ஹனிமூனுக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம். அந்த vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக முந்தின நாள் மத்தியானம் 3:30க்கெலாம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா 4 hours வந்து ட்ராவல் பண்ணணும். அதனால் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ கரெக்டாக அங்கே போய் சேர்றதுக்கு 6:30, 6 ஆயிரும். அக்காவோட வெட்டிங்க்கும் சரி, ரிசப்ஷனுக்கும் சரி நான் வந்து கிஃப்ட்டு கொடுக்கவே இல்லை. எனக்கு கிஃப்ட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நான் கொடுத்த நேரம் அவங்களுக்கு வந்து ஆர்டர் நிறைய வந்துட்டு, அதனால் என்னோட ஆர்டர் வந்து டிலே ஆகிட்டுன்ட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே லியோவை கேஜிலேருந்து அவுத்து கூட்டு வந்து நான் விளாண்டுட்டு இருந்தேன். எனக்கு அவனை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அத்தான் வந்ததுமே கிஃப்ட்டு ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா என்னால் தாங்க முடியல. சரி 2 பேர் ரியாக்ஷனும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக. ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ரூமில் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாயின் ஆகி ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோனா அதுதான். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியலை. ஆனால் அந்த ஃபோட்டோ அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு தெரியலை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் தானே, ஃபஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிறதுனால அதே நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ 2 பேர் ரியாக்ஷன் வந்து செம்மையாக இருந்தது. 2 பேருமே ஷாக் ஆகிட்டாங்க. இது அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோவா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். அண்ட் 2 பேர் ஃபோட்டோவையுமே வந்து நான் வந்து ஆயில் பெயிண்டிங் மாதிரி பண்ண சொல்லிட்டேன். கிஃப்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து லியோ கூட விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நானும் அக்காவும் சொல்லி விளாண்டுட்டு இருந்தோம் அது லியோ கூட. ஸோ லியோக்கும் என்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ வந்து லிக் பண்ணிவிட்டு கிஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எந்திக்கிறதுக்காக நாங்கள் சீக்கிரமாகவே படுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாகவே நாங்கள் எந்திரிச்சிட்டோம். ஏன்னா மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் போகணும். அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. ஸோ மார்னிங்கே வந்து லியோ என் மடியில் வந்து படுத்து கிடந்துச்சு. ஸோ அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ 2 பேருமே ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு கீழே வந்துட்டாங்க. 2 பேருமே மேட்சிங்காக வந்து ட்ரெஸ் போட்டு கிளம்பி ரெடியாக இருந்தாங்க ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ அக்காவும் வந்து விலாகு அடுத்தால இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தா அத்தான் கூட சேர்ந்து. ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். அதையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். என்ஜாய் தான். ஸோ அந்தமான் போகிறதுக்காக ஃபஸ்ட்டு மதுரை ஏர்போர்ட்லேருந்து மறுபடியும் வந்து சென்னைக்கு போவாங்க. சென்னையிலேருந்து அதுக்கப்புறம் நேராக அந்தமான் போவாங்க. ஸோ அதுக்காக ஏர்லியராக போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எங்கள் காரில் நான், அம்மா, அப்பா போயிருந்தோம். அண்ட் அந்த காரில் வந்து அத்தானோட தம்பி ஸ்ரீராம் அவங்க வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அக்கா, அத்தை எல்லாருமே அந்த காரில் வந்திருந்தாங்க. டாட்டா. இப்போ 2 பேருமே செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா 2 பேருமே ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஸோ இதுதான் எங்கள் அத்தை. அண்ட் இதுதான் வந்து ஸ்ரீராம் அத்தானோட தம்பி.
டாட்டா. ஸோ போனதுமே டிக்கெட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க உள்ளே போக ஸ்டார்ட் ஆனோடனே நாங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஏர்போர்ட்டுக்கு வெளியவே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அங்கே எடுத்த ஃபோட்டோவே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஏர்போர்ட்லேருந்து கிளம்பும்போது நான் வந்து அத்தை காரில் வந்து வந்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பைபாஸில் இருக்கிற நெல்லை சரவணாபவாக்கு வந்து நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். ஏர்லி மார்னிங் எழுந்தனால கொஞ்சம் வயிறு பசியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட வந்துட்டோம். ஸோ ஹோட்டல் வெளியேயும் ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரில. அதுக்கப்புறம் அத்தை வந்து கிளம்பியாச்சு அவங்க வீட்டுக்கு. அண்ட் நாங்களும் வந்து எங்கள் ஊருக்கு வர்றதுக்காக நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான விலாக். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.